ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். லீன் மேனுஃபேக்சரிங் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுலேயுமே 8 வேஸ்ட். இந்த 8 வேஸ்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுலேயுமே மேனுஃபேக்சரிங், நான் மேனுஃபேக்சரிங். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சைடில் மட்டும்தான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் மேனுஃபேக்சரிங் நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். அப்போ இந்த 8 வேஸ்ட் மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நான் மேனுஃபேக்சரிங்லயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி எஃபெக்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். ஓகே, இப்போ 8 வேஸ்ட் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். நான் லீன் மேனுஃபேக்சரிங் பற்றிய வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் மேனுஃபேக்சரிங் இப்போ இந்த 8 வேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா டவுன் டைம் அப்படின்னு மீன் பண்ணலாம். டவுன் டைம் ஃபர்ஸ்ட் என்ன? டிஃபெக்ட். செகண்ட் ஒன் ஓவர் ப்ரொடக்ஷன். தேர்ட் ஒன் வெயிட்டிங். ஃபோர்த் ஒன் நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட். ஃபிஃப்த் ஒன் டிரான்ஸ்போர்ட். சிக்ஸ்த் ஒன் இன்வென்டரி, மோஷன், தென் எக்ஸஸ் ப்ராசஸிங். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபெக்ட் இருக்கு. இந்த டிஃபெக்ட்னா என்ன? அதாவது a product process activity or information flow is not right the first time. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலையை சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃபெக்ட் அப்படின்னு தான் நம்ம மீன் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு வேலையை பண்ணியிருக்கோம், ஆனா அந்த ப்ராடக்ட் பார்த்தி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் பீஸா வரல, ஒரு டிஃபெக்டிவ் பார்ட்டா வருது அப்படின்னா அது டிஃபெக்ட். இப்போ நான் மேனுஃபேக்சரிங்ல எதெல்லாம் நம்ம டிஃபெக்ட்னு சொல்லுவோம்? டேட்டா என்ட்ரி எரர். இப்போ நீங்க டைப் பண்ணும்போது பார்த்தி அப்புறம் டேட்டா என்ட்ரி எரர் வருது, லாஸ்ட்ல மிஸ்டேக்கா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரீகால்குலேட்டிங் ஃபிகர்ஸ், ஒரு சில விஷயம் திரும்ப கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆர் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தி அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதெல்லாம் டிஃபெக்ட். நான் மேனுஃபேக்சரிங் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே பாத்தி அப்புறம் டிஃபெக்டிவ் பார்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஒரு குட் பார்ட்டை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா இங்க மேனுஃபேக்சரிங் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிராப், தென் ரீஒர்க், தென் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பாத்தி அப்படின்னா டிஃபெக்ட்ல வரக்கூடியது மேனுஃபேக்சரிங்ல. இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேஸ்ட்டை பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஒரு வேஸ்ட்டை பத்தி பார்க்கலாம், ஓவர் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த இடத்துல ஓவர் ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்டிவிட்டி மோர் தென் நீடட், ப்ரொடியூசிங் ஃபாஸ்டர் தென் நீடட். அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமாக அந்த இடத்த ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாமல் ரொம்ப அதிகமாக பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்த நான் மேனுஃபேக்சரிங்ல என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொடியூசிங் ரிப்போர்ட்ஸ் தட் நோ ஒன் நீட்ஸ் ஆர் நீட்ஸ். அதாவது நோ ஒன் ரீட்ஸ் ஆர் நீட்ஸ். அங்க இருக்கிறவங்க யாருமே என்ன பண்றதுன்னு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்கிங் எக்ஸ்ட்ரா கப்பல்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பண்ணுவாங்க. ஓகே, மெமோஸ் ஆர் இமெயில்ஸ் டு எவ்ரி ஒன், தேவையில்லாதவங்களுக்கு மெயில் அனுப்புறது. என்டரிங் ரெபிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ். அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த பார்த்து எப்ப திரும்ப திரும்ப என்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஓவர் ப்ரொடக்ஷன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசிங் ப்ராடக்ட் தட் நோ ஒன் நீடு, என்ன அதாவது தேவைக்கு அதிகமா அந்த இடத்த ப்ரொடியூஸ் பண்றது. மேக்கிங் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் பண்றது. ஓஇஏ மேக்கிங் ப்ராடக்ட் டு இம்ப்ரூவ் ஓஇ, அதாவது பாத்தீங்கன்னா ஓஇஏ இம்ப்ரூவ் பண்ணாம இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேக்கிங் ப்ராடக்ட் டு இயர்லி, அதாவது பாத்தீங்கன்னா இயர்லியரா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஓவர் ப்ரொடக்ஷன். ப்ரொடியூசிங் மோர் டு அவாய்ட் சேஞ்ச் ஓவர்ஸ் அவாய்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங். இப்போ நம்ம டிஃபெக்ட் பார்த்தோம், ஓவர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வெயிட்டிங் பார்க்கலாம். இப்போ வெயிட்டிங்னா என்ன? இப்போ இங்க பாருங்க, டிலேஸ் காஸ்ட் பை அன்சிங்க்ரோனைஸ்டு ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அன்வான்டா என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? நான் மேனுஃபேக்சரிங்ல வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்ஸ் ஆர் சிக்னேச்சர்ஸ். ஒரு சிக்னேச்சருக்காக என்ன வெயிட் பண்றது, அப்ரூவலுக்காக வெயிட் பண்றது. அட்டெண்டீஸ் நாட் ஆல் ஆன் டைம் ஃபார் மீட்டிங் பாத்தி அப்படின்னா அட்டெண்டீஸ் யாருமே ஒழுங்கா வரமாட்டாங்க, ஆன் டைம் வரமாட்டாங்க. ரொம்ப அங்க இருக்கிற சிஸ்டமே பாத்தி அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இதெல்லாம் பாத்தி அப்படின்னா வெயிட்டிங் வேஸ்ட். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டிலேஸ் காஸ்ட் பை அன்சிங்க்ரோனைஸ்ட் ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ். சேம் வெயிட்டிங்னா அதேதான். வெயிட்டிங் ஃபார் எக்யூப்மெண்ட், மெஷின் சைக்கிள் டு ஃபினிஷ், அந்த சைக்கிள் டைம் ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அட்டெண்டீஸ் நாட் ஆன் டைம், மீட்டிங் வர மாட்டாங்க.
ஒரு அப்ரூவல் வாங்குறது நம்ம வந்து ரொம்ப டிலே ஆகும், மெஷின் பிரேக் டவுன் ஆகும். இதெல்லாம் நம்ம எங்க கன்சிடர் பண்ணுவோம்னா வெயிட்டிங் வேஸ்டா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட், இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வெயிட்டிங் வேஸ்ட்டை வந்து பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது இந்த வெயிட்டிங் வேஸ்ட்ல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் மேனுஃபேக்சரிங்ல என்ன, மேனுஃபேக்சரிங் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட். இந்த நான் யூட்டிலைஸ்டு டேலண்ட் அப்படின்னா என்ன, நம்ம பீப்புளோட டேலண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது. அதுக்கு நான் மேனுஃபேக்சரிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் இன்வால்விங் த பீப்புள் டு இம்ப்ரூவ் த ஒர்க் அண்ட் சால்வ். அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இல்லை, ஒர்க் ரிலேட்டட் பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறது. அது ஒரு டேலண்ட் யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது. லீடர்ஸ் நாட் டீச்சிங் அண்ட் கோச்சிங் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டீச்சிங் பண்ணாம இருக்கிறது, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூட்டிலைஸ்டு டேலண்டோட வேஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே பாயிண்ட்ஸ் தான். அதாவது நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறது, டீச், அதாவது லீடர்ஸ் யாருமே என்ன பண்றது இல்லைன்னா எம்ப்ளாயிஸ்க்கு டீச் பண்றது இல்லை, அங்க ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் மெயின் வேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்டேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான வேஸ்ட். டிரான்ஸ்போர்டேஷன். இப்போ டிரான்ஸ்போர்டேஷனா என்ன, அன்னெசரி மெட்டீரியல் மூவ்மெண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியலை மூவ் பண்றாங்க, அது அன்னெசரியா மூவ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வேஸ்ட். இங்க நான் மேனுஃபேக்சரிங்ல என்ன வரும், மல்டிபிள் ஹேண்ட் ஆஃப் அப்ரூவல். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சைன் வாங்குறது 10 பேர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் வந்து ஒரு வகையான வேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் ரிப்போர்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அவங்க போவாங்க, நிறைய சர்ச் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் வேஸ்ட்ல வரக்கூடியது. இங்க மேனுஃபேக்சரிங்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ். ப்ராசஸ் இங்க இருக்கும், ஸ்டோரேஜ் அங்க இருக்கும், அன்வான்டா வந்து மூவ் பண்ணுவாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஹேண்ட்லிங் ஆஃப் சேம் ப்ராடக்ட், சேம் ப்ராடக்ட்லேயே வந்து நிறைய தடவை வந்து ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பெகட்டிவ் ஃப்ளோ. அந்த ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குங்க, இங்க இருந்து அங்க இருக்கும், அன்வான்ட் ஃப்ளோஸ் நிறைய இருக்கும். இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வேஸ்ட். அடுத்தது இன்வென்டரி. இப்போ இந்த இன்வென்டரினா என்ன, தேவைக்கு அதிகமாக ஸ்டோர் பண்றது, எனி அன்னெசரி ஆர் அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம இன்வென்டரி அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஆஃபீஸ் ஃபைல்ஸை வந்து எக்ஸசிவா ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்சல்யூட் அதர் ஃபைல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் தேவையில்லாத வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்டா தேவையில்லாத வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து காப்பி பண்றது, பிரிண்டிங் எடுக்கிறது. ஃபிஷ் இந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இன் ஸ்டில் ஹியர். அதாவது ஃபர்ஸ்ட் இருந்ததுலேருந்து இப்போ வரையும் இருந்துகிட்டே இருக்கும், ரதர் தென் பிஃபோர். பிஃபோர் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன் ஸ்டில் ஹியர், அதான் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சேம் இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸசிவ் ஸ்டாக் இன் வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்ல பார்த்தப்போ நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க, ஏன் கஸ்டமர் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிட்வீன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸுக்கு நிறைய மெட்டீரியல் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஜஸ்ட் இன் கேஸ்ல வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வச்சிருப்பாங்க. அதே போல ஃபிஷ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்டில் ஹியர், ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படியே இன்னும் அங்கேயே இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி வேஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது மோஷன். மோஷன்னா என்ன, அன்னெசரி மூவ்மெண்ட். இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இமேஜ்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்க பாருங்க அன்னெசரி மூவ்மெண்ட், லே அவுட் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, லுக்கிங் ஃபார் பேப்பர் ஒர்க்கு, ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்றது, அடிஷனல் நிறைய தூரம் வந்து வாக் பண்ணுவாங்க, டேட்டா வந்து சார்ட்டிங் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, நோ ஸ்டாண்டர்ட் ஒர்க் அந்த இடத்த டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் மேனுஃபேக்சரிங்கோட எக்ஸாம்பிள். இங்க வந்து மேனுஃபேக்சரிங்கோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸசிவா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ரீச்சிங் டு ஃபார் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரீச் பண்றதுக்கே ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும். அதே போல ஸ்டாண்டர்டான ஒர்க் இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து மோஷன் வேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸஸ் ப்ராசஸிங், லாஸ்ட் வேஸ்ட். எக்ஸஸ் ப்ராசஸிங்னா என்ன, அடிஷனல் ஆக்டிவிட்டி தட் ஆட்ஸ் நோ வேல்யூ டு த ப்ராடக்ட் ப்ராசஸ் ஃப்ரம் த கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ். நீங்க வந்து நம்ம ஒரு வேலையை பார்ப்போம், அது கஸ்டமரோட பர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து யூஸே இல்லை, ஆனா நம்ம அதை வந்து பண்ணுவோம்.
நான் மேனுஃபேக்சரிங் அப்படி என்ன வேலை பார்க்குறோம், மல்டிபிள் சிக்னேச்சர்ஸ் சைன் பண்ணும். அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு சைன் தான். நம்ம என்ன பண்ண தேவை, நிறைய சைன் வாங்குவோம், அப்ரூவல் வாங்குவோம். இப்போ நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும், பிஆர் போடணும், திரும்ப பிஓ போடணும், அந்த பிஓல 2-3 பேர் சைன் வாங்கணும், ஃபைல்லாம். அப்ப இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து அன்யூஸ்டு டேட்டா, அதாவது யூஸ் பண்ணாம டேட்டாவா இருக்கிறது, ரீஎன்டரிங் டேட்டா, திரும்ப மாத்தி அப்புறம் அந்த டேட்டா வந்து ரீஎன்டரி பண்றது, சும்மா நான் திரும்பவும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூயிங் மோர் தென் த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிபிகேஷன் ரெக்யூர்ஸ். கஸ்டமர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அது என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். அதையும் தாண்டி அன்வான்டா நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட். பாலிஷிங், ஓவர் பெயிண்டிங், ராப்பிங், இதெல்லாம் வந்து பாலிஷ் அதிகமா திரும்ப பாலிஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். எக்ஸசிவ் ரிப்போர்ட்டிங், அதாவது பார்த்தோன்னா அதிகமா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த அப்போ நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ நீங்க லீன் மேனுஃபேக்சரிங்ல 8 வேஸ்ட் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் நான் மேனுஃபேக்சரிங் ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுவும் நீங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த 8 வேஸ்ட்டை நீங்க உங்களோட ஒர்க் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் உங்களோட ஒர்க் 95% பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஒரு ஹாப்பியான வேலையை பார்க்க முடியும், காஸ்ட் சேவிங் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், குவாலிட்டி அந்த இடத்த இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மேல ஒரு நல்ல ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு நிறைய பார்த்தி அப்படின்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பை.